போன எபிசோட்ல சுசீலாவோட உண்மையான முகத்தை காஞ்சனா வெளியே கொண்டு வந்தா. ஆனா சுசீலா அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது, காஞ்சனா உன் கையில இருக்கிற சொத்தெல்லாம் புடுங்கிக்கிட்டு உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துவா அப்படின்னு காந்தம்மா கிட்ட சொல்லிட்டு போனா. அந்த வார்த்தை காந்தம்மா மனசுல ஆழமா இறங்கிச்சு. காந்தம்மா பூஜைக்காக போயிட்டு வரேன் அப்படின்னு ஊருக்கு கிளம்பி போனாங்க. பிரஸ்துத்தம் காந்தம்மா திரும்பி வந்தாங்க. ஆனா அவங்க மூஞ்சில ஊருக்கு போயிட்டு வந்த சந்தோஷம் இருக்கல. ஏதோ இழந்துட்டு வந்த மாதிரியே அவங்க மூஞ்சில ஒரு துக்கம் இருந்தது. காந்தம்மா ஊருக்கு போயிட்டு வரல. சுஷீலா விதைச்ச விதை தான் அவங்க மனசுல மரமா வளைஞ்சிருந்தது. காஞ்சனாவை பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு அன்னைக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கிற சுப்பையாவை பார்க்க போனாங்க. காஞ்சனா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான்னு சுப்பையா கிட்ட கேட்டா. காந்தம்மா கேட்ட கேள்விக்கு சுப்பையா ஒரே ஒரு பதில தான் சொன்னாரு. காஞ்சனா ரொம்ப புத்திசாலியான பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு கூட. அவன் வீட்டு மருமகளை வந்தது நீ செஞ்ச அதிர்ஷ்டம். ஆனா அவரு கடைசியா சொன்ன ஒரு வார்த்தை காந்தம்மா மனசுல ஆழமா இறங்கிருக்கு. இருந்தாலும் காந்தம், காலம் மாறிக்கிட்டு இருக்கு. யார் யாரு எப்போ எப்படி இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. இந்த காலத்துல பணத்துக்கு ஆசைப்பட்டு சொந்தம் இருந்தாலும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது யாரு எப்படி இருப்பான்னு என்ன தெரியும்? இப்படி சுப்பையா சொன்ன ஒரு வார்த்தை அவங்க மனசுல ரொம்ப பயத்தை உண்டாக்கிச்சு. காந்தம்மா பாவம்தான், ஏதாவது ஒரு சின்ன வார்த்தையா இருந்தாலும் அது பெருசா எடுத்துக்கிறது தான் அவங்களோட பலகீனம். அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு காந்தம்மா வீட்டுக்குள்ள வரும்போது காஞ்சனா சிரிச்சுக்கிட்டே வரவேற்தா. இருந்தாலும் காஞ்சனாவை பார்க்கும்போது காந்தம்மா வயசுல பயம் உண்டாச்சு. வாங்கத்த, ஊர்ல பூஜை எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? ஏத்த ரொம்ப சோர்வா இருக்கீங்க? வெயில் அங்க ரொம்ப அதிகமா இருக்கா? ஆ, பூஜை எல்லாம் நல்லாதாமா நடந்தது. சாப்பிடறதுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. மனசுதான் என்னவோ ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா, ரவி எங்க? உங்க மாமா எங்க போயிட்டாரு? ரவி ஆபீஸுக்கு போயிட்டாரு அத்தை. மாமா உள்ளதா இருக்காங்க. சரி கொடுங்க அத்தை, உங்க பேக கொண்டு போய் நான் ரூம்ல வைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நானே கொண்டு போய் இந்த பேக ரூமுக்குள்ள வைக்கிறேன். இதுல கொஞ்சம் பூஜை பொருளுங்க, கண்ணாடி கிளாஸுங்கெல்லாம் இருக்கு. எங்கேயாவது கீழே விழுந்துருச்சுன்னா அதுக்குதான். நான் பேக புடிச்சுக்கிட்டா உள்ள இருக்கிற கண்ணாடி கிளாஸ் எல்லாம் எப்படி அத்தை உடையும்? சரி அத்தை, உங்க இஷ்டம். நான் உங்களுக்கு காஃபி போட்டு வைக்கிறேன், வந்து குடிங்க. காந்தம்மா ரூமுக்குள்ள கொண்டு போய் பேக வச்சாங்க. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ராகவையா காந்தம்மாவுக்கு 10,000 காசு கொடுத்தத எண்ணி பாத்துக்கிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ராகவையா வந்தாரு. என்ன காந்தம், வந்த உடனே ரூமுக்குள்ள வந்து கதவு சாத்திக்கிட்ட? அப்படி என்ன இருக்கு அந்த பேக்குள்ள ரகசியம்? நான் எதுவுமே ஒளிச்சு வைக்கலங்க. பணம் அப்படின்னா எல்லாருக்கும் பெருசுதானே. நீங்க என்னடானா சொத்து முழுக்க ரவி பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்றீங்க. நாளைக்கு ரவி அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டானா நாளைக்கு எனக்கு உதவி செய்யறது அந்த பணம் தானே. அதுக்கு தான் எடுத்து வைக்கிறேன். அந்த காசு யாரு கண்ணிலையும் படக்கூடாதுன்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ காந்தம், நீ காஞ்சனாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? நம்ம மருமக அப்படியா செய்வா? நீ அந்த சுஷிலாவோட வார்த்தையை கேட்டு ரொம்ப பயந்துகிட்டு இருக்க. நம்பிக்கையா? சுப்பையா கூட சொன்னாரு, பணத்துக்காக ஆசைப்பட்டு யாரு வேணாலும் எந்த நேரத்துல எப்படி வேணா மாறுவாங்க அப்படின்னு. அதனாலதான் என்னோட நகை நட்டு பணத்தை எல்லாம் நான் பத்திரமா எடுத்து வைக்கிறேன். காஞ்சனா கிச்சன்ல மத்தியான நேரத்துல சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவிக்கிட்டு இருந்தா. அந்த நேரம் பார்த்து காந்தம்மா ரூமை விட்டு மெதுவா வெளியே வந்தாங்க. வந்தவங்க ராகவையா பீர்வால இருக்கிற நகையெல்லாம் எடுத்து வச்சாங்க. இந்த நகையெல்லாம் இங்கே இருந்தா எப்ப இருந்தாலும் காஞ்சனா இது எல்லாத்தையும் கேப்பா. இத பத்திரமா ஒரு இடத்துல எடுத்து வைக்கணும். காந்தம் ஒரு சின்ன மூட்டை எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு வந்தாங்க. அதுக்குள்ள காஞ்சனை வர்றது பார்த்து அரிசி டப்பால அந்த நகையெல்லாம் ஒளிச்சு வச்சாங்க. காந்தம்மா கிச்சனுக்கு வந்து ஏதோ செய்யறத, நகைய ஒளிச்சு வைக்கிறத அங்கே இருந்த காஞ்சனா எல்லாத்தையும் பார்த்துட்டா. அத்த, என்னத்த ஏதோ அரிசி டப்பால ஏதோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அது வந்து காஞ்சனா ஒண்ணு இல்ல காஞ்சனா, இது நம்ம யூஸ் பண்ணாத டப்பா இல்ல. பூஜை பொருளுங்கெல்லாம் இருந்துச்சா, அததான் கொண்டு வந்து இதுக்குள்ள வைக்கிறேன். அதுக்குள்ள காஞ்சனா அந்த டப்பா கிட்ட வந்தா. என்னத்த பூஜை பொருளுங்களெல்லாம் அந்த டப்பால போட்டு வைக்கிறீங்க? நான் இப்பதான் அந்த டப்பால அரிசி கொட்டி வச்சேன். இப்போ அந்த டப்பாவை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பூஜை பொருளுங்களா? என்னது? இருங்க, நான் வந்து வெளியே எடுக்கிறேன். காஞ்சனா வேண்டாமா, வேண்டாம். அது பூஜை செஞ்சு மந்திரிச்சு கொடுத்துருக்குறது. அதை தொட்டா அதோட பவர் எல்லாம் போயிடும். அதனால நீ தொடாதம்மா. ஐயோ அத்தை, பூஜை பொருளுங்களை அதுக்குள்ள ஏத்த வைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையா?
சரி அத்தை, உங்க நம்பிக்கை நம்மளுக்கும் நல்லது தானே. சரி அத்தை, நீங்க ஏதோ தங்க மூட்டையை ஒளிச்சு வைக்கிற மாதிரி உங்க முகத்துல அவ்வளோ பதட்டம் தெரியுது அத்தை. ஒளிச்சு வைக்கிற அளவுக்கு என்கிட்ட எங்கம்மா தங்கம் இருக்கு? நீ தான் இந்த வீட்டோட எஜமானி, தங்க மூட்டை எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. நான் தான் இந்த வீட்டுக்கு வந்த பிச்சைக்காரியாச்சே. ஐயோ அத்தை, எனக்கு எதுக்கு அத்தை நகையெல்லாம்? எல்லா நகையும் உங்களுக்கு தான் சொந்தம். என்னைக்காவது இந்த மாதிரி நகையை பத்தி எல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேனா? இப்ப கேட்க மாட்டேன், நாளைக்கு என் பையன்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் உன் சொந்தமாக்கிக்குவ அப்படின்னு சொல்லி காந்தம்மா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. காந்தம்மா போன உடனே காஞ்சனாவுக்கு மாமியார் மேல சந்தேகம் வந்துச்சு. சுசிலா அன்னைக்கு போகும்போது சொத்து விஷயத்த சொன்னது அத்தைக்கே ரொம்ப பயத்தை ஊட்டி இருக்குன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா. ராகவையா காந்தம்மா கையில 10,000 ரூபாய் காசு செலவுக்கு கொடுத்தாங்க. அந்த காசை எடுத்துக்கிட்டு அவளோட ரூம்ல இருக்க அந்த பழைய பெட்டிக்குள்ள வைக்க போனா. காஞ்சனா காஃபியை எடுத்துக்கிட்டு மாமியாரோட ரூமுக்கு போனா. அத்தை, என்னத்த அந்த பழைய பெட்டியா எடுத்தீங்க? காந்தம்மா அந்த காசை எடுத்து புடவைல சுத்தி வச்சுக்கிட்டு, ஒண்ணு இல்லம்மா, பழைய துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன், நீ கிளம்பு. அத்தை, பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அங்க பாத்தீங்களா, உங்க இடுப்புல இருந்து காந்தி தாத்தா சிரிச்சுக்கிட்டே வெளியே தெரியுறாரு. ஓஹோ, இதுவா? இதெல்லாம் பழைய நோட்டுங்க, செல்லாதது, ஞாபகத்துக்காக எடுத்து வச்சிருக்கேன், அவ்வளவுதான். அத்தை, இது இப்பத்து 500 ரூபாய் நோட்டு, நல்ல செல்லும் அத்தை. எதுக்காக அத்தை இப்படி நீங்க திருட்டுத்தனமா காசை எடுத்து வைக்கிறீங்க? காசை எடுத்து வைக்கிறது நல்லது தானே. திருட மாதிரியா? நான் எதுக்காக என் வீட்டுக்குள்ள சுதந்திரம் இல்லாம திருட மாதிரி நடக்கணும்? நீ இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து என்னால இந்த வீட்டுல சுதந்திரமா நடமாடவே முடியல. ஐயோ அத்தை, இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்ல வேண்டாம் அத்தை. ஆனாலும் உங்க காசு எனக்கு எதுக்கு? நான் ஏதாவது எடுத்து வைக்கிறேனா? பயம் இல்ல, எச்சரிக்கை. ரவி நாளைக்கு உன் பேச்ச கேட்டு மொத்த சொத்தையும் உன் பேர்ல எழுதி வச்சா என்னோட நிலைமை என்ன? அதனாலதான் இப்பத்துல இருந்தே நான் ரெடி ஆயிக்கிட்டு இருக்கேன். அத்தை, இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு யாரு சொன்னது? சுஷிலா ஆண்டியா? நீங்க நான் கல்யாணம் ஆகி வந்த நாள்ல இருந்து எனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்துருக்கீங்க, பிரச்சனை பண்ணிருக்கீங்க. அப்பெல்லாம் நான் உங்களை ஏதாவது சொன்னேனா? ஏதாவது செய்யறவளா இருந்தா உங்களை எப்பவோ நான் ஏதாவது செஞ்சிருப்பேனே. அந்த சுஷிலா ஆண்டி பேச்சு கேட்டு ஆடுறீங்களா? அது எல்லாமே நாடகமா கூட இருக்கலாம். போக போக நீ யாரு என்னன்னு வெளியே தெரியாமையா போயிட போகுது. அந்த வார்த்தையை கேட்டு காஞ்சனா ரொம்பவே கவலைப்பட்டா. அவளுக்கு மாமியார் மேல கோவம் வரல, கஷ்டமாயிருச்சு. அந்த சுஷிலாவோட வார்த்தையை கேட்டு அத்தை பாவம் எவ்வளவு மன கஷ்டத்தோட இருக்காங்கன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா. ஒரு நாள் காஞ்சனா ஒரு பிளான போட்டா. ராகவையா ரவிய கூப்பிட்டு 2 பேருங்கிட்ட பேசுறதுக்காக ஹால்ல உட்கார வச்சா. ரவி மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அத்தை, நீங்களும் வாங்க அத்தை. என்னடி எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்க? ஏதாவது பஞ்சாயத்தை கூட்ட போறியா? பஞ்சாயத்து இல்லத்த, இது முடிவு. மாமா, நம்ம வீட்டு சொத்து பத்திரம் எல்லாம் இருக்குல்ல, அதை கொண்டு வாங்க. காஞ்சனா, வீட்டோட சொத்து பத்திரம் எல்லாம் இப்ப எதுக்கு? ரவி கொண்டு வாங்க, அத்தை மனசுல இருக்கிற பயத்தை தூரமாக்கிடலாம். ராகவையா அந்த சொத்து பத்திரத்தை எல்லாம் கொண்டு வந்து டேபிள் மேல வச்சாங்க. உடனே காந்தம்மா பயத்தோட பயந்துகிட்டே பார்த்தாங்க. அத்தை, இந்தங்கத்த நம்ம சொத்தோட பத்திரம். ரவி, நீங்களும் கேட்டுக்குங்க. நாளைக்கு மாமாக்கு அப்புறம் இந்த சொத்து உங்க பேர்ல தான் வரவங்க. ஆனா இந்த சொத்துல என்னை விட உரிமை அத்தைக்கு தான் இருக்கு. அதுக்குதான் மாமா இப்பவே ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணணும். அது என்னன்னா, மாமாக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் அத்தைக்கு தான் போய் சேரணும். அத்தை உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்களது தான் ராஜ்யமே. அத்தையோட அனுமதி இல்லாம நம்ம 1 ரூபா கூட எடுக்க கூடாது. என்னது, யான் பேரு மேலையா? ஆமா அத்தை, இந்த சொத்து பத்தெல்லாம் எங்க நான் எடுத்துக்குவேன்னு நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்கல்ல, அதுக்குதான் அத்தை. நீங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துனாலும் பரவாயில்ல, நீங்க வெளியே போவீங்கன்ற பயம் உங்க மனசுக்குள்ள இல்லாம இருந்தாலே போதும். காஞ்சனா சொல்றது கூட உண்மைதான்ப்பா. அம்மாவுக்கு அந்த பயம் மனசுக்குள்ள இருக்கக்கூடாது. சொத்து பத்து அவங்க பேர்ல இருந்தா அவங்களுக்கு அந்த பயமே வராது. காஞ்சனா, என்ன மன்னிச்சிடுமா, நான் உன்னை தப்பா கணக்கு போட்டுட்டேன். சுசீலா சொன்ன வார்த்தையை கேட்டு நான் பயந்து போயிட்டேன். அதனாலதான் பணம் நகையெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சேன். எனக்கு தெரியும் அத்தை, அதுக்குதான் அந்த நகையெல்லாம் கொண்டு வந்து பீர்வால வைக்கலான்னு வந்தேன். நீங்க அரிசி டப்பால நகைய போட்டு வச்சீங்கன்னா தெரியாம நானும் ஏதோ கொட்டி அதை கொண்டு போய் வெளியே போய் கொட்டி அப்புறம் அதுக்குதான் எடுத்து பீர்வால வைக்கலான்னு வந்தேன். பாத்தியா காந்தம், நம்ம மருமக எவ்வளவு நல்லவ அப்படின்னு. இந்த சொத்துக்காக அவ ஆசைப்படல,
உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறா. இதுக்கப்புறமாவது அந்த சுஷீலாவோட வார்த்தைய கேக்குறது விடுறியா? சுஷீலம்மா காந்தம்மாவோட கைய புடிச்சுக்கிட்டு, என்ன மன்னிச்சிடுமா, உன்னோட புத்திசாலித்தனம் என்ன வீட்டை விட்டு துரத்துறதுக்கு இல்ல, என்ன இந்த வீட்ல காப்பாத்துறதுக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்னத்துக்குமா இந்த சொத்து பத்தெல்லாம், நீ இருந்தாலே போதும், நீயே எனக்கு ஆன பலம்தான். அத்தை, இந்த சொத்தெல்லாம் யார் பேர்ல இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணுதான். ஆனா ஒரு விஷயம், இதுக்கப்புறம் நீங்க எதையாவது ஒளிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைச்சா அரிசி டப்பால வேண்டாம், எங்க வைக்கணும்னு சொல்லுங்க, நானே பத்திரமா எடுத்து வைக்கிறேன். இங்க பாருமா காஞ்சனா, இனிமே எதையும் எடுத்து வைக்கிறது இல்ல, எல்லாத்தையும் உன் பொறுப்புலயே விட்டுடுறேன். ஆனா ஆனா என்ன அத்தை? என்னோட பழைய வளையல அத உனக்கு குடுக்கலான்னு நினைச்சேன். நீ எங்க என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவேன்னு எடுத்து வச்சேன். இப்ப அத அப்படி சொல்லி காந்தம்மா ரூமுக்குள்ள போய் வளையல எடுத்துக்கிட்டு வெளியே வந்தாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற மனஸ்தாபம் எல்லாம் தூரம் ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த வீடு சிரிப்பால நிறைஞ்சிருந்தது. ஆனா காந்தம்மா பூர்த்தியா மாறிட்டாங்க அப்படின்னா எரியிற நெருப்புக்குள்ள கால விடுற மாதிரிதான். உங்களுக்குள்ள இருக்கிற எண்ணம் எப்ப வெளியே வரும் அப்படின்னு யாருக்கு தெரியும்? காஞ்சனா அவளோட புத்திசாலித்தனத்தினால அத்தை மனசுக்குள்ள இருக்கிற பயத்தை தூரமாக்குனா. ஆனா அதுக்கு சுசீலா விட்டுருவாளா? காந்தம்மா காஞ்சனா வாழ்க்கைக்குள்ள சுஷீலா மறுபடியும் வருவாளா? வரப்போற நாட்கள்ல மாமியார் மருமக 2 பேரும் எப்படி இருக்க போறாங்க? இந்த மாதிரியான விஷயத்துக்கு உங்களுக்கு பதில் தெரியணுமா அப்படின்னா ஃபைனல் எபிசோட பாருங்க. ராகவையா காந்தம்மா வீடு எப்பவுமே கலகலனே இருக்கும். அதுக்கு காரணம் ராகவையாவோட நல்ல குணத்துக்கு இருந்து அந்த வீட்டு மருமகளான காஞ்சனாவோட பேச்சே பெருசுதான். காஞ்சனாவுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷங்களாச்சு. மாமியாரான காந்தம்மாவுக்கு மூட நம்பிக்கை கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் சுவார்த்தம், அது கூட கொஞ்சம் சோம்பேறித்தனமும். காஞ்சனா ஒரு பேக்ல அவளோட பட்டு புடவை நகை நட்டெல்லாம் எடுத்து வைக்கும் போது காந்தம்மா ஏதோ புலி வேட்டையாட வந்த மாதிரி வாசப்படியில நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. நீ போனா வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாம் யாரு செய்யறது அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு காஞ்சனாவை நிறுத்துறதுக்காக புதுசா ஏதோ ஒரு அஸ்திரத்தை ஆரம்பிச்சா. அம்மா காஞ்சனா, என்னவோ யாரோ நைட்டு முழுக்க உடம்பு மேல ஏறி உக்காந்துக்கிட்டு மிதிக்கிற மாதிரியே எனக்கு தோணுதுமா. என்ன வயசோ என்னவோ, யாருக்கு எப்போ என்ன ஆகும்னே தெரியறது இல்ல. யாருமே உங்க மேல ஏறி உக்காந்துக்கிட்டு எதுவுமே செய்ய மாட்டாங்கத்த. நேத்து நைட்டு நீங்க தூங்கும் போது கட்டில இருந்து கீழே விழுந்துட்டீங்க, அதனாலதான் உங்களுக்கு உடம்பு வலி அதிகமா இருக்கு. சரியா இருக்கிறீங்க அத்தை. நீங்க காலையில 6 இட்லி 2 மசால் வடைய சாப்பிட்டீங்கல்ல, அந்த பவருக்கு இந்நேரம் நீங்க எவ்வளவு வேலையை செஞ்சிருக்கணும் தெரியுமா? என்னோட சாப்பாடுக்கு இன்னைக்கு திருஷ்டியான மாதிரி இருக்கு. எனக்கு ஏனோ இன்னைக்கு தலை ரொம்ப சுத்துற மாதிரி இருக்கு, உடம்புக்கு கூட ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. இந்த நேரம் பார்த்து நீ பேக் எடுத்துக்கிட்டு உன் வீட்டுக்கு கிளம்பிட்டா இங்க வீட்டை யாருமா பாத்துக்கிறது? ஐயோ அத்தை, நீங்க ஒரு கேஸ் டேப்லெட் எடுத்துக்குங்க, வயிற்றுக்குள்ள இருக்கிற காத்தெல்லாம் அப்படியே போயிடும். சரி, நான் கிளம்புறது வெறும் 3 நாள் தானே, அதுக்கு எதுக்கத்த இவ்வளோ பில்டப் பண்றீங்க? பில்டப்பா? என்னோட ஆரோக்கியத்தை பத்தி உனக்கு பில்டப்பா தோணுதா? என் உடம்ப பத்தி எனக்கு தானே தெரியும். முந்தா நேத்து ஜோதிஷரு சொன்னாரு, என்னோட கிரகம் எதுவுமே சரியா இல்லையாமா. அதான் இந்த வாரம் எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமான பயமா இருக்கு. அதுக்குதான் நீ வீட்டுக்கு போறது எனக்கு பிடிக்கல. அந்த நேரம் பார்த்து ராகவையா வீட்டுக்குள்ள வந்தாரு. ரவி கூட பின்னாடியே வந்தான். என்ன காந்தம், காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? காஞ்சனா அவ அம்மா வீட்டுக்கு போனோன்னு எவ்வளோ நாளா சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள கிரகம் உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? நீங்க கொஞ்சம் வாய மூடுறீங்களா? உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் உங்க மருமக தானே பெருசு. என் பேச்சுக்கு இந்த வீட்ல ஏதாவது மதிப்பு மரியாதை இருக்கா? ஒரு மனுஷன் இருக்கும்போது அவனோட அருமை தெரியாது, நான் கண்ணு மூடினாதான் தெரியும். அம்மா ஏமா சும்மா கத்திக்கிட்டு இருக்கீங்க? காஞ்சனா உங்க வீட்டுக்கு போறேன்னு டிக்கெட் கேட்டப்போ உங்களை கேட்டுதானே புக் பண்ணேன். அப்பெல்லாம் பேசாத நீங்க இப்ப ஏமா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாத்த, இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்காக நீங்க இவ்ளோ டென்ஷன் எடுத்துக்கிறீங்க? உங்க பையன் கூட ஒத்துக்கிட்டாரு, நான் இப்படி போய் அப்படி வந்துருவேன். வரும்போது எங்க அம்மா செஞ்ச பலகாரம் எல்லாம் உங்களுக்காக எடுத்துட்டு வரேன் அத்த. அரிசி உண்டெல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றியே, அதெல்லாம் சாப்பிட்டு என் பல்லெல்லாம் கொட்டி போனோன்னு தானே நீ இப்படி சொல்ற? ஏமா என் பல்லு சரியில்லைன்னு முதல்ல தெரிஞ்சு பிளான் பண்றியா? ஐயோ அத்தை, நான் என்ன சொன்னாலும் நீங்க இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரிங்க அத்தை, உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதாவது பழம் கொண்டு வரேன்.
நீங்க வேணா பாத்துக்கிட்டு இருங்க. நான் கிளம்பின உடனே உங்க உடம்பெல்லாம் எப்படி சரியாகுதுன்னு நீங்க பாக்க தானே போறீங்க. ஏமா நீ போயிட்டா யாருமா சமைக்குவா? உங்க மாமனாருக்கு சாப்பாடு நல்ல மெதுவா இருக்கணும். உன் புருஷனுக்கு சாம்பாரு கொஞ்சம் காரமா இருக்கணும். என் உடம்பு வலியால இந்த வேலையெல்லாம் யாருமா செய்யறது? இவ்வளோ வேலை என்னால செய்ய முடியாதுமா. ஓஹோ, என் அத்தையோட பிரச்சனை இதுதானா? என்னவோ என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்களே எங்க அத்தைன்னு யோசிச்சேன். ஆனா எங்க அத்தைக்கு என்னோட சமையல் மேலதானே பாசம் அதிகமா இருக்கு. சரிங்க ரவி, நான் வர வரைக்கும் நீங்க ஸ்விக்கில ஆர்டர் பண்ணுங்க. அப்போ அத்தை கைக்கு எந்த வேலையும் இல்லாம அத்தை கூலா ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆமா, அதுதான் பெட்டர். அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க வெளியே சாப்பிட்டா உங்க வேலை குறைஞ்சிரும்ல. ஏய், ஹோட்டல்ல சாப்பிடுறேன்னு சொல்றீங்களே, ஹோட்டல் ஃபுட்டால கேன்சர் வருதான். நேத்து பேப்பர்ல இருந்துச்சு பாக்கலையா? என் மருமக போற ட்ரிப்ப கேன்சல் பண்ணிட்டா. இந்த குடும்பமே நல்லா இருக்கும். எப்பவுமே குடும்பத்துக்கு மருமக தான் விளக்குன்னு தெரியாதா? அத்தை, நான் டிக்கெட்டை கேன்சல் பண்ணா அதுக்கப்புறம் எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி திட்டுவாங்க அத்தை. நான் எப்ப வருவேன்னு கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறதுக்கு எங்க அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கிளம்பலியான்னு 4 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க அத்தை, நான் கிளம்புறேன், அவ்வளவுதான். ஐயோ கடவுளே, தலையே சுத்துற மாதிரி இருக்கே. எங்கங்க நிக்கிறீங்க? நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு கூட எனக்கு தெரியவே மாட்டேங்குது. அப்படியே கிருகிருன்னு வருதுங்க. காஞ்சனா, கண்ணெல்லாம் ஒரே இருட்டா இருக்கா? சரி, லைட்டு போட்டு விடட்டுமா இல்ல ஃபேன் போடட்டுமா? அப்படி கொஞ்ச நேரம் உக்காரு, எல்லாமே சரி ஆயிடும். இல்லங்க மாமா, அத்தைக்கு பிறந்த வீட்டு பிரயாணம் சீரியல் ஞாபகம் வந்துருச்சு. அதனாலதான் இப்ப அவங்களுக்கு அத்தைக்கு மயக்கம் வருது, கேஸ்ட்ரிக் ஆகுறது, கண்ணுக்கு மங்களா தெரியறது. இதெல்லாம் ஓல்டு டெக்னிக் அத்தை. புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுங்க. ஏமா காஞ்சனா, என்னோட பிரச்சனை உனக்கு காமெடியா தெரியுதா? நானே உன் கண்ணு முன்னாடி இப்படி மயக்கம் போட்டு விழுந்தா கூட நீ என்ன பத்தி கவலைப்பட மாட்டேன். இங்க பாருங்க அத்தை, உங்களுக்காக நான் டிக்கெட்டை வேஸ்ட் பண்ண விரும்பல. நானு கிளம்புறேன் அத்தை. எங்க ரவி, வாங்க என்ன வந்து டிராப் பண்ணிட்டு வாங்க. காஞ்சனா வீட்டை விட்டு கிளம்பும் போது காந்தம்மா பெட் மேல உக்காந்துக்கிட்டு, ஐயோ கடவுளே, எனக்கு என்ன ஆனாலும் இந்த வீட்டுல யாருக்குமே கவலை இல்லையே. யாரும் என்ன பத்தி கவலையே பட மாட்டேங்கிறாங்க. என் பையன் கூட பொண்டாட்டியோட முந்தானிய புடிச்சுக்கிட்டு அவ பின்னாடியே லோலோன்னு அலையிறானே. அம்மாவோட பேச்ச கேக்கும்போது ரவிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு நிமிஷம் எதுவுமே யோசிக்காம நின்னுட்டான். அஞ்சனா, அம்மா உண்மையிலேயே கவலைப்படுற மாதிரி இருக்கே. இந்த பிரயாணத்தை போஸ்ட்பேன் பண்ணலாமா? நீங்களும் அந்த டிராமால ஜாயின் ஆக போறீங்களா? உங்களுக்கு தெரியாது. நான் போனதுக்கு அப்புறம் அத்தை பாருங்க, நல்லா சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க. நான் இந்த வீட்ல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வலி வரும். இது எல்லாமே உங்க அம்மா வேணும்னு பிளான் பண்ணி என்ன போக விடாம தடுக்கறாங்க. எங்க உங்க மருமகளுக்கு என்ன பத்தி கவலையே இல்லைங்க. அவ போறதுக்காக தான் நான் பிளான் பண்றேன்னு என்ன பத்தி வாய்க்கு வந்த மாதிரி எதேதோ பேசுற பாருங்க. காந்தம், மருமக சொல்றது கூட உண்மைதானே. மருமக எப்ப வெளிய போலான்னு பிளான் போட்டாலும் நீ அப்ப தடுக்கிறதுக்காக நீ ஏதாவது பெரிய பிளான் பண்ணிடுற. நீங்க எதுவுமே பேசாதீங்க. என் கவலை எனக்கு தானே தெரியும். ஏமா காஞ்சனா, நீ போனதுக்கு அப்புறம் நைட் எனக்கு ஜுரம் வந்தா யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லல. கிளம்புமா, கிளம்பு. அத்தை, ஜுரம் வந்தா பேராசிட்டமல் டேப்லெட் எடுத்துக்குங்க, எல்லாமே சரி ஆயிடும். அது மட்டும் இல்லத்த, ஃப்ரிட்ஜ்ல காய்கறி எல்லாம் நானே கட் பண்ணி வச்சிருக்கேன். போய் நின்னு சமைக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. உங்களுக்கு நானும் ஹெல்ப் பண்ண மாதிரி தானே இருக்கும். எப்படி இருக்கிறவங்க வேணாலும் சமைச்சிடலாம் அத்தை. என்னது, நான் சமைக்கணுமா இந்த வயசுலயா? அப்படின்னா நான் கிளம்பாம இங்கே இருந்தா நான் தான் சமைக்கணும், அதுதானே உங்களோட பிளானு? நான் கிளம்புனா இந்த எல்லா வேலையும் நீங்க செய்யணும், அதுதானே உங்க பிளானும் உங்களோட லாஜிக்கும்? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, உண்மையிலேயே எனக்கு உடம்புக்கு முடியல. காஞ்சனா மனசுல இருக்கிற வார்த்தை அவளையே தெரியாம வெளியே விட்டுட்டா. இருந்தாலும் காஞ்சனா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. காஞ்சனா போனதுக்கு அப்புறம் காந்தம்மா அந்த பக்கம் இந்த பக்கம் யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்தாங்க. யாருமே இருக்கல. மெதுவா கிச்சனுக்கு போனாங்க. இத ராகவையா பாத்துக்கிட்டு இருந்தாரு. என்ன காந்தம், ஏதோ வலி கிளின்னு சொன்ன, எல்லாமே சரியாயிடுச்சா? கேஸ் பிரச்சனை எல்லாம் கூட தீந்துருச்சா? எங்க என்ன வலியா இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்டா தானங்க அந்த வலியிலையும் கொஞ்சம் தெம்பா மூச்சு விட முடியும். அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் காஞ்சனா போன் பண்ணா. ராகவையா லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு போனை ஆன் பண்ணாரு. மாமா, அத்தை என்ன பண்றாங்க மாமா? தூங்குறாங்களா இல்ல எந்திரிச்சு சமைச்சுக்கிட்டு இருக்காங்களா? சமையலறையில தாமா இருக்கா.
உடம்புக்கு முடியல அப்படின்னு வயிறு நிறைய சாப்பிட்டு இப்பதான் மறுபடியும் ஏதோ சமைக்க போயிருக்கா. மாமா எனக்கு தெரியும் மாமா, அத்தைக்கு நான் வீட்ல இருந்தா மட்டும்தான் எல்லா வலியும் வரும். இல்லனா அத்தை நல்ல ஆக்டிவா நல்ல சூப்பர் உமன் மாதிரி வேலை செய்வாங்க. அத்தை கிட்ட சொல்லிடுங்க மாமா, நான் கிளம்பும் போது அவங்க பர்ஸ்ல இருந்து 2000 ரூபாய் காசு எடுத்திருக்கேன். அதுக்கு பதிலா சாரிடான் டேப்லெட் வச்சிருக்கேன். தலைவலி வந்துருமே, போட்டுக்கிட்டோம். காந்தம் அந்த வார்த்தையை கேட்டு கடகடன்னு போனுகிட்ட ஓடி வந்து, அடியே அடியே, என் பர்ஸ்ல இருந்தே காசு எடுத்துக்கிட்டியா? என் காசை திருப்பி எனக்கு கொடுத்துடுறீ. அது டாக்டர் ஃபீஸ் அத்தை, நீங்க செஞ்ச நாடகத்துக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் இது. அத்தை நீங்க போய் இப்போ உங்க வேலையை பாத்துக்குங்க. நான் வீட்டுக்கு திரும்பி வரும்போது நீங்க ஆக்டிவா இருக்கணும். பாய் அத்தை. எங்க பாத்தீங்களாங்க, இந்த மருமக எவ்வளவு தெளிவானவ அப்படின்னு. நான் நாடகம் பண்ணேன்னு அவளுக்கு தெரிஞ்சு போயிருக்குங்க. உனக்கு இப்பதான் புரியுதா காந்தம்? உன்னோட தலைவலி வயிறு வலி எதுவுமே மருமக முன்னாடி நிக்க முடியாது. நம்ம மருமக படிச்ச பொண்ணு. நீ இந்த மாதிரி நாடகம் ஆடினா அவளும் புத்திசாலித்தனமா யோசிச்சு பிராக்டிக்கலா ஏதாவது செஞ்சிருவா. என்னங்க அவளை பத்தி என்கிட்டயே பெருமையா பேசுறீங்களா? உங்களுக்கு என்ன பத்தி தெரியாதுல்ல? இப்ப நான் ஒரு பிளான் போடுறேன் பாருங்க. அவ வரும்போது எப்படி ரகலை பண்றேன்னு பாத்துக்கிட்டு இருங்க. நீ மருமக கூட சண்டை போட்டா உன் கூட சண்டை போட மருமக ரெடியா இருப்பா. பாக்கலாம் மருமகளுக்கு ஏத்த அத்தையான்னு. பாத்துக்கிட்டே இருங்க, யாரு பெருசுன்னு தெரியதானே போகுது. காஞ்சனா அவளோட புத்திசாலித்தனத்தினால அவளோட அத்தையோட நாடகத்தை எப்படி கண்டுபிடிச்சான்னு இந்த எபிசோட்ல பார்த்தோம். காந்தம்மா முதல் தடவை தோத்தாலும் மனசுக்குள்ள இன்னொரு பிளான ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காஞ்சனா அவளோட பிறந்த வீட்டுல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் காந்தம்மா புதுசா என்ன நாடகம் போடுவாங்க? காஞ்சனா இதெல்லாம் எப்படி எதிர்க்க போறா? இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் தெரியணும்னா 2வது எபிசோடுக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கணும்.